ஹாய் விவேஷ். வித் லவ் சௌந்தர்யா ரஜினிகாந்த், மகேஷ் ராஜ் பஸ்லியான் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற படம் இது. இந்த படத்தை கதை எழுதி இயக்கியிருக்கிறது மதன்கிற ஒரு புதியவர். அபிஷன் ஜீவித் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இதில் கதாநாயகனாக அறிமுகம் ஆகியிருக்காரு. அனஸ்வரா ராஜன் அப்படிங்கிறவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னங்க அப்படின்னா, ஒவ்வொருவருடைய நம்ம 30 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு கிராஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான். ஒரு ஊரில் ஒரு பையன் வந்து மிடில் கிளாஸ் பையன் படிச்சுட்டு இருக்கிறா. அவனுக்கு வந்து அவனுடைய அக்கா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அக்கறையில் மேட்ரிமோனியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதில் வர பொண்ணுங்களை பேசி முடித்து போய் பாருப்பா அப்படின்னு அந்த பையனை அனுப்புகிறாங்க. அந்த பையன் தொல்லை தாங்கலையான அக்கா மேலே சலிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே பாருங்க, இவன் பார்க்க போன பொண்ணு வேற, இவனை பார்த்த பொண்ணு வேற. அந்த மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்டோட அந்த சீனை ஆரம்பிச்சு அப்புறம் ஒரிஜினலாக இவன் பார்க்க போன பொண்ணே வருது. அது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து இன்ஸ்டாவில் பெரிய செலிபிரிட்டி, இவன் வந்து அவளையே தெரியாமல் போய் அவகிட்ட பேசி இந்த மாதிரி விஷயம்லாம் பேசும்போது அவள் ஒரு விஷயம் சொல்கிறா, எப்பா நீ எங்கே படித்த, உனக்கு காதல்லாம் இருந்ததா சின்ன வயசில், இது வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்கியா காதலை அப்படின்னு அவள் கேட்குறா. இவன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சரி அதை சொல்லுன்னு சொன்னோடனே அதை சொல்கிறான். அதே மாதிரி அவளுடைய காதலையே இவன் சொல்கிறா, அவளும் சொல்கிறா. இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் படித்தது ஒரே ஸ்கூலு தான், அந்த ஒரே ஸ்கூலில் தான் லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்விஸ்டோட தெரிய வருது. சரி, அதெல்லாம் சொல்லி முடிச்சாங்களே, அதுக்கு பிறகு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இவங்க கல்யாணம் நடந்ததா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதா படத்தினுடைய இறுதி காட்சிகள். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த கதை சொல்றது கொஞ்சம் லேகா இழுக்கிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஸ்கூல் டேஸ்ல நம்மளும் இப்படி லவ் பண்ணோமே அப்படின்னு அந்த ஞாபகம்லாம் வருது. என்ன ஒண்ணு, ஒரு காலத்துல அந்த ஒருதலை ராகம், நம்ம 96 இந்த படத்தோடலாம் கொஞ்சம் அப்படி சிமிலரா இருக்கிறதால அந்த மாதிரி ஞாபகப்படுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஸ்டோரி தான் வந்து அந்த மாதிரி படங்களுடைய ஞாபகம் தவிர மற்றபடி இதுல எல்லாமே யூத் விஷயங்களா ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க. இந்த வித் லவ் படத்துல அந்த அபிஷன் ஜீவித் அவன் வந்து இன்னோசன்ட் ஆளுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பையன். ஆனால் அந்த ஒரு காதல் மோகத்தில் அவன் வந்து எல்லாத்தையும் விட்டுடுறான். ஆனால் இந்த பொண்ணு வந்து பயங்கர சுட்டி. அப்படி ஒரு பொண்ணு இல்லை, அனஸ்வரா ராஜன் பிரமாதமாக நடிச்சிருக்கான் அந்த பொண்ணு. அவளுடைய அந்த காட்சிகள் எல்லாம் அவளுக்காகவே திரும்ப படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன் அபிஷன் ஜீவித்தும் வந்து கொஞ்சம் பிரதீப் ராகவனை இமிடேட் பண்ணி நடித்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கான் இந்த பையன், நல்லா இருக்கான். ஸோ வந்து ரசிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவனுடைய இது பண்ணியிருக்கான். இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படத்தில், பெரிய அடிதடி மசாலா துப்பாக்கி சூடு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இதயம்னு ஒரு படம் முரளி நடிச்சிருந்த அந்த மாதிரி ஒரு காலேஜ் படம் மாதிரி இது ஒரு ஸ்கூல் படம். அப்படியே நம்மளை வந்து இன்டர்வலுக்கு பிறகு கதைக்குள்ள டைரக்டர் மதன் வந்து கூட்டிட்டு போயிடுறார். அதனால நம்ம டிராவல் பண்ண முடியுது. கிளைமாக்ஸ்லாம் வந்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது பாலைவன ரோஜாக்கள் வர மாதிரி ட்விஸ்ட்லாம் அந்த படம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்லாம் இதில் வந்து ஒரு நம்மளை ரொம்ப அப்படியே மெல்ட் பண்ணிடுது இந்த படம். ஸோ இந்த வித் லவ் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேயில் இந்த மதன் வந்து பண்ணியிருக்காரு. அவர் தமிழ் திரையுலகிற்கு ஒரு நல்ல புது வரவு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் குடும்பத்தில் இது வரைக்கும் சொந்த படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் இந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் மெச்சூர்டான பொண்ணா இருக்கு, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட மெச்சூர்டா இருக்கு. நல்ல ஒரு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரமாதமாக ஒரு அனுபவசாலி மாதிரி இந்த பொண்ணு பேசுகிறா. ரஜினிக்கு பிறந்தது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுங்கிறத இந்த பொண்ணு காட்டி இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. குறைந்த செலவு, நல்ல கதை, எல்லாரும் விரும்பக்கூடிய கதை. இதில் வந்து நம்மளுடைய நடிகர் சரவணன், கலைமாமணி சரவணன் வந்து ஒரு 2 சீன் வராரு. பிரபாகரன் வாத்தியாரா வராரு.
அவர் வந்து அருமையான சீனு. இந்த ஸ்கூல்ல நடக்கிற லூட்டி எல்லாம் ரொம்ப அருமையா அங்கங்க சின்ன சின்ன விஷயமா நல்லா காட்டியிருக்காங்க. அங்க இவனுடைய காதலியை சந்திக்கும் போது ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இசை இசை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த பழைய பாடலை திரும்ப போட்டிருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கிளைமேக்ஸ் தாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. லவ் சாங் மாதிரி கொஞ்சம் அது நல்லா இருக்கு. மற்றபடி பாடல்கள் ஒன்றும் பெருசா மனசுல நிக்கிற மாதிரி இல்லை. பிஜிஎம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. போட்டோகிராஃபி அருமை, ஒளிப்பதிவு பிரமாதம், அவரை வந்து பாராட்டி ஆகணும். எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வித் லவ் நம்ம வாழ்க்கையிலையும் நடந்ததுங்கிறத ஞாபகப்படுத்திருக்கு, அருமையா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு 5க்கு 4.5 மதிப்பெண்கள். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.